சென்னை டு ஊட்டி பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு போகிற ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஊட்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 56 கிலோமீட்டர் தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணிவிடுவோம். கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அங்கே போயிட்டு சும்மா தான் இருக்க போகிறோம், நீங்கள் ஸ்லோவாக போங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா 40, 50 அந்தளவுக்கு தான் ஸ்பீடு ஓட்டினேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா புதுசாக ஊட்டிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஓவர்டேக் வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலையை ஏறி முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம ஊட்டியை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 ஹவரில் ரீச் பண்ணிடலாம். மலை ஏறி முடிச்சுட்டு நல்ல ஒரு டீ கடையில் பார்த்து நிப்பாட்டு பண்ணாங்க. ஸோ போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று கிடச்சிது. அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம நிறைய இடம் போக வேண்டியிருக்கோம் சொல்லிட்டு, அதனால் இங்கேயே டீசல் ஃபுல் பண்ணிட்டோம். ஃபுல் பண்ணிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சோம். ஃபைனலாக நம்ம ஊட்டியும் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு கஸ்டமரை கூட்டு போயிட்டு ரூம் ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு கார் அங்கேயே பக்காவாக பார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, ரெஸ்ட்டு தான். பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.